இந்த ஆட்சியினுடைய அதிருப்தி இன்னொரு பக்கம் விஜய்க்கு சாதகமா போகுமா? மக்கள் எனக்கு ஒரு சின்ன அல்டர்னேட் வேணும் அப்படிங்கிற இடத்துல டிவிக்கே போகலாம். ஆனால் டிவிக்கே அதுக்கு ஒர்த்தா ஆக்டிவாக எங்கள் அண்ணா இதை பண்ணி வந்தேன்னா டிஜிட்டல் வாரியர்ஸ் அவங்க. நீங்கள் டிஜிட்டலாக நீங்கள் இங்கே உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டீங்க. ஆனால் அந்த டிஜிட்டலாக உங்களுக்கு ஓட்டு போடுறது இன்னும் கவர்மெண்ட் கொண்டு வரல. கரூர் கேஸ் இந்த 30 நாளைக்குள்ளே எப்படி டெவலப் ஆகுன்றது தெரியாது நமக்கு. டிஎம்கேக்கு கரூர் இன்சிடெண்ட்டில் செந்தில் பாலாஜியோட கை இருக்குது அப்படிங்கிறத டிஎம்கே காரங்களே அதை நம்புகிறாங்க. இந்த ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆண்டுகள் ஆட்சி பட்டேல் இனத்தவர் மீதான வன்முறை ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அதிகரிச்சுட்டே இருந்து கஞ்சாவை ஸ்டாலின் அரசு கண்ட்ரோல் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, they indirectly supporting it. ஒரு ரேப் குற்றவாளி டிஎம்கே கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுது. என் பொண்ணு வெளியே போயிருக்கா, அவள் சேஃபாக வீட்டுக்கு வந்துடுவா அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது அவங்களுக்கு. அப்போ அந்த பயத்தை உருவாக்கி வச்சிருக்கு இல்லையா, இதுதான் டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட். அந்த விமன் சென்டிமெண்ட்ஸ் வில் பிளே என் வெரி க்ரூசியல் ரோல் இன் திஸ் எலெக்ஷன். இடதுசாரி போராளிகள் எல்லாரும் டிஎம்கேவை கண்ண மூடிட்டு நம்புறீங்களே. உங்கள் வீட்டில் அந்த 2 வயசு குழந்தை எவனாவது இப்படி பண்ணியிருந்தானா நீ சும்மா விட்டுருப்பியா? உன்னை ஆன்மா சும்மா விட்டுருக்குமா? உன்னை தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் களத்தில் செய்ய ஆரம்பித்து 9 மாதங்களுக்கு மேலாகிவிட்டோம். மேம் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா இந்த 5 ஆண்டுகள்ல அவங்க மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை பொதுமக்களும் வச்சிருக்காங்க, எதிர்கட்சிகளும் வைக்கிறாங்க. இந்த இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களும் ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட்டா 2.0 ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி மறுபடியும் தொடரும், திமுக 2.0 வரும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த கடைசி 2-3 வாரங்கள்ல பயங்கரமான சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்றது நடந்திருக்கு அப்படின்றது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆட்சியினுடைய அதிருப்தி இன்னொரு பக்கம் விஜய்க்கு சாதகமா போகுமா அப்படின்ற கேள்வியும் வருது. இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க? இந்த ஆண்டுகள் ஆட்சி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. ஏன்னா ஏன் இந்த ஆட்சின்னு குறிப்பிட்டு சொன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே கலைஞர் அவர்களுடைய ஆட்சி. இவர் எலெக்ஷன்ல நின்று நான் ஜெயிச்சு வந்திருக்கேன் அப்படின்றத ப்ரொபகண்டா பண்றாரு. அப்ப இதை எப்படி பாக்குறீங்க? இந்த 5 வருஷத்தை அவருடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? இன்னொரு பக்கம் இந்த அதிருப்தி ஒரு பக்கம் விஜய்க்கு பாசிட்டிவா போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் டிஎம்கே ஒண்ணுமே பண்ணல, அதனால நாங்க டிவிகே கிட்ட போறோம்னு சொல்லி பப்ளிக் அணுகும் போது நிறைய பேர் அந்த பப்ளிக் பைட்ல சொல்றாங்க. இப்போ அதை எடுத்துட்டு உங்ககிட்ட வைக்கும் போது அதுக்கான ஒரு இது புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால நான் கேட்குறேன். இல்லை, டிவிகேக்கு எப்பயுமே புதுசாக ஒன்று வரும்போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, இவங்களாவது ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படிங்கிறது பொதுமக்கள் எல்லாத்துக்குமே ஒரு இது. இப்போ விஜய் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால அவருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஆக்டிவாக எங்கள் அண்ணா இதை பண்ணி வந்தேன்னா டிஜிட்டல் வாரியர்ஸ் அவங்க. நீங்கள் அதை மொபைலில் உட்காந்து விஷுவல் நீங்கள் டிஜிட்டலாக நீங்கள் இங்கே உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த டிஜிட்டலாக உங்களுக்கு ஓட்டு போடுறது இன்னும் கவர்மெண்ட் கொண்டு வரல, சரியா? அப்போது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிற ஊரில் மக்கள் எனக்கு ஒரு சின்ன அல்டர்னேட் வேணும் அப்படிங்கிற இடத்துல டிவிக்கே போகலாம். ஆனால் டிவிக்கே அதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத எலெக்ஷன் அன்னைக்கு அவங்க யோசிச்சான்னு வச்சுக்கோங்க. இன்னும் 30 days இருக்குது. இந்த 30 daysக்குள்ளே என்ன மேஜிக் வேணாலும் நடக்கலாம், சரிங்களா? அப்போது அதுக்கு அவர் உண்மையிலுமே ஒர்த்தா அப்படிங்கிறதுக்கு மக்களுக்கு இது வரும் இல்லையா? இப்போ இந்த கரூர் கேஸ் இந்த 30 நாளைக்குள்ளே எப்படி டெவலப் ஆகுன்றது தெரியாது நமக்கு, சரிங்களா? அதில் விஜயோட இன்வால்மெண்ட்டு, விஜய் லேட்டாக போனது ஒரு ரீசனா அப்படிங்கிறத சிபிஐ அதை எப்படி அவங்க கொண்டு போகிறாங்க, அந்த செய்திகளின் மேல் எப்படி இதாகும் அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. ஸோ அது மக்களோட மனநிலைமையை மாற்றும், சரிங்களா? இப்போ அதே தான் டிஎம்கேக்கு கரூர் இன்சிடெண்ட்டில் செந்தில் பாலாஜியோட கை இருக்குது அப்படிங்கிறத டிஎம்கே காரங்களே அதை நம்புகிறாங்க. செந்தில் பாலாஜியோட கை இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க. ஸோ அப்போ எவிடன்சஸ் ஆல்சோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவருக்கு எகெயின்ஸ்டாக. அவர் அங்கே அவரை பற்றி பேச ஆரம்பிச்சோம், செருப்பு போனது, அப்புறம் ஏதோ கத்தி முனைகள்லாம் முதுகில் பட்டுச்சுன்னெலாம் ரிப்போர்ட் சிபிஐகிட்ட போயிருக்கு. அவரை பற்றி நிறைய எவிடன்சஸ் போயிருக்கு. ஸோ அதனால எப்படி மாறும் இந்த கரூர் இன்சிடெண்ட் அப்படிங்கிறது, இட் வில் பிளே மேஜர் ரோல் இந்த செலெக்ஷன். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது இருக்கு இல்லையா, அதை நம்ம வெறும்
அட்ராசிட்டிஸ் ஆன் விமன் இல்லை அட்ராசிட்டிஸ் ஆன் தலித்ஸ் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப சுருக்கி புரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு ஏன் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஒவ்வொரு குடிமகனுக்கும் நான் பாதுகாப்பாக இந்த ஆட்சியில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது. அப்போ லா அண்ட் ஆர்டர் வந்து உண்மையிலுமே அந்த உணர்வை ஒவ்வொரு செக்டார் மக்கள்கிட்டையும் ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டோட்டல் ஃபெயிலியர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, செகண்ட் பை செகண்ட் ஒரு 2 days ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ரேப்ஸ் நடக்குது, டெத்து நடக்குது ரேப்னால, அப்படிங்கிறது மட்டுமே சட்டம் ஒழுங்கு கிடையாது. பட் அந்த விமன் அப்படிங்கிறதுனால அந்த விமன் சென்டிமெண்ட்ஸ் வில் பிளே அன் வெரி க்ரூசியல் ரோல் இன் திஸ் எலெக்ஷன். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இங்கே பட்டியலினத்தவர் மீதான வன்முறை ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அதிகரிச்சுட்டே இருந்தது. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஞ்சாவை ஸ்டாலின் அரசு கண்ட்ரோல் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, they indirectly supporting it still. அதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னீங்கன்னா அதில் இன்வால்வ் ஆகிறவங்க, நான் எக்ஸாஜரேட் பண்ணல, வந்த கேசஸ் இது வரைக்குமே பிடிப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கேசஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா அதில் 10ல் more than 5 கேசஸ், அந்த 5 கேசஸ் அந்த பீப்புள் ரிலேட்டட் வித் டிஎம்கே இல்லாட்டா டிஎம்கே நிர்வாகிகளோடு இருப்பாங்க. இப்போ இந்த கள்ளச்சாராய சாவு நடந்துச்சு இல்லையா கள்ளக்குறிச்சியில், அதில் யார் இன்வால்வ்டுன்னு பார்த்தோம்னா வசந்தம் கார்த்திகேயன் ஒரு டிஎம்கே எம்எல்ஏ, உதயசூரியன் ஒரு டிஎம்கே எம்எல்ஏ. அவங்க தான் கலெக்டருக்கு முன்னாடி அவங்க தான் வந்து பேட்டி கொடுக்குறாங்க மீடியாவுக்கு. ரெண்டாவது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெத்தஃபெட்டமைன், அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு நீங்களாம் ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க தானே, மெத்தஃபெட்டமைனுங்கிற வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ரேர். அப்போது மெத்தஃபெட்டமைன் கடத்தினவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்கே. சரி, இதெல்லாம் விட ரொம்ப வினோதமாக கிட்னியை கடத்துறானுங்க. யாரா அப்படின்னு பார்த்தா அது ஒரு டிஎம்கேக்காரன். அப்போது இந்த சட்டம் ஒழுங்குங்கிறது எப்படி நமக்கு இங்கே இதாக இருக்குது, நீ எந்த பயமும் இல்லாமல் கிட்னி கடத்தலாம், சரிங்களா, எந்த பயமும் இல்லாமல் மெத்தஃபெட்டமைன் கடத்தலாம், எந்த பயமும் இல்லாமல் பெண்களை ரேப் பண்ணலாம், எந்த பயமும் இல்லாமல் நீ தலித்ஸை வன்முறைக்கு உள்ளாக்கலாம், எந்த பயமும் இல்லாமல் நீ என்ன பண்ணலாம், கஞ்சாவை விற்றுக்கிட்டே இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு ரேப் குற்றவாளி டிஎம்கே கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுது. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, கட்சி சப்போர்ட் பண்ணுங்கிறத விட. இப்போ ராஜீவ்காந்தி மேலே வந்து புகார் வந்துச்சு, ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷன் அவர் மேலே எடுத்தாங்க. அதே சைமல்டேனியஸாக தான் அந்த மதுர் சத்யாவா அந்த ஆள் மேலே வந்தது, சரிங்களா. இப்போ அந்த ஆள் மேலே வந்தப்போ என்ன பண்ணாங்க, இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்க மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை அது ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணுது, எதிர்க்குது வலுவா, அதனால அரெஸ்ட் ஆயிட்டா. அதே காபந்து அரசாங்கமாக இவங்க இருக்கும்போது அவன் அரெஸ்ட் ஆயிட்டான். ஆனால் டிஎம்கேல ராஜீவ்காந்தி மேலே 35 பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்கன்னு பத்திரிகைகளில் செய்திகள் வருது, டிஎம்கே பெண்களே பேசுகிறாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ இவங்க என்னன்னா, இந்த சட்டம் ஒழுங்குங்கிறது என்ன ஆச்சுன்னா, நான் பாதிக்கப்படுகின்றவன் பக்கம் நிற்க மாட்டேன், அரசாங்கமாக பாதிக்கப்படுற பக்கம் நிற்க மாட்டேன், நான் யார் பக்கம் நிற்பேன், எவன் தப்பு செய்கிறானோ, யார் அப்ரஸராக இருக்கானோ அவங்க கூட நான் நிற்பேன் அப்படிங்கிறது தான் இவங்க உருவாக்கி வச்ச அந்த திராவிடியன் மாடல் 2.0 அப்படிங்கிறது. நான் தப்பு செய்கிறவன் பக்கத்தில், கொலைகாரன் பக்கத்தில், கஞ்சா கடத்துறவனுக்கு சப்போர்ட்டாக தான் நான் நிற்பேன். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் அந்த ஞானசேகரனுங்கிறான், அவன் யார், மினிஸ்டர் இவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, மாசு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அப்போ அவனை காப்பாற்றுறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு லாஸ்ட் மினிட்ல தான் அது இதை பண்ணாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து இந்த சட்டம் ஒழுங்குங்கிறத நம்ம வந்து பெண்கள் தலித்ஸ்ன்னு மட்டும் பார்க்காம சட்டம் ஒழுங்கு மோசமாக போனதுனால என்ன விளைவு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனிஸும் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வர தயாராக இல்லாமல் கிட்டத்தட்ட 5-6 கம்பெனிகள் ஆந்திராவுக்கு போயிட்டான். அது இன்னொரு ரீசன் வந்து டிஆர்பி ராஜா வந்து அவர் 30% கமிஷன் கேட்டார், அதனால அங்கே போயிட்டோன்னு சொன்ன இதுவும் உண்டு. அப்போ நீங்கள் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனையும் நேரடியாக பாதிக்குது, அதுதான் இங்கே முக்கியம். இப்போ நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கனால நான் வீட்டுக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு நான் பத்திரமா போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பலாம். உங்கள் பேரண்ட்ஸுக்கு நம்புறாங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் நம்புறாரா,
வீட்டில் இருக்க மற்ற ஆண்களோ இல்லை உங்கள் அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தங்க என் பொண்ணு வெளியே போயிருக்கா, அவள் சேஃபாக வீட்டுக்கு வந்துடுவா அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது அவங்களுக்கு. அப்போ அந்த பயத்தை உருவாக்கி வச்சிருக்கு இல்லையா, இதுதான் டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட்டாக மக்களோட அந்த இந்த அரசாங்கத்தின் கீழ் நான் பாதுகாப்பாக இருக்கிறேங்கிற அந்த நம்பிக்கையை எல்லாருமே இழந்துட்டோம். இங்கே தொழிலதிபர்கள் அந்த நம்பிக்கையை இழந்திருக்காங்க, விவசாயிகள் அந்த நம்பிக்கையை இழந்திருக்காங்க, எல்லா செக்டார்லையும். ஈவன் ஜேர்னலிஸ்ட் யார் எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் உண்மையை பேசினா. அப்போ எல்லா செக்டர் ஆஃப் பீப்புளும் ஒரு அரசின் மீதான நம்பிக்கையை இழப்பது தான் என்ன பொறுத்தளவுக்கு அது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக நான் அதை பார்க்குறேன். இது வெறும் ஆன்டி இன்கம்பன்சி, இங்கே அட்ராசிட்டி நடந்தது இதனால் அப்படி அதனால் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நான் இந்த அரசாங்கம் நான் ஓட்டு போடும்போது லாஸ்ட் டைம் இவங்க என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை கொடுத்தாங்க. அந்த நாங்கள் நீட்டை ஒழிப்போம்னாங்க. இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு 10-12 பேர் செத்தாங்க. அப்போ அவங்களுடைய ஆன்மாலாம் இவங்களை மன்னிச்சிருமா? நீங்கள் கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸில் தான் அந்த பசங்க லதாஜிக்கா கூட வந்திருக்கலாம், கவர்மெண்ட்டை நீட்டை 2 நாள் நிறுத்தணும்னு. லாஸ்ட் மினிட்ல அவன் ப்ரிப்பேர் பண்ணுறதோட அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது, அவன் சூசைட் பண்ணியிருக்கான். அப்போ நீங்கள் என்னென்னா அப்போ என்னென்னமோ சத்தம் போட்டார் உதயநிதி. அப்போ அந்த டிஎம்கேவோட இதுன்னு அந்த ஓவர் பேச்சு, அகங்காரமான பேச்சு, ஆணவமான பேச்சு. ஏன் பொன்முடி பதவி இழந்துட்டு உட்காந்துருக்காரு ஸ்டேஜில் பட்டா நாமான அசிங்கமாக பேசினதுனால தானே. அப்போ இந்த ஓவர் பேச்சு, இந்த ஓவர் திமிருத்தனம், இந்த ஓவர் ரவுடித்தனம் இருக்குல்ல, அந்த ஓவர் ரவுடித்தனத்தையும் ஓவர் திமிருத்தனத்தையும் திமுகவையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. அதோட இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் ரொம்ப ஓப்பனாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, பாலியல் வக்ரத்தையும் திமுகவையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. யார் இப்போ இந்த சின்ன குழந்தைய மேடம் இதெல்லாம் சொல்கிறதுக்கே எப்படி பீங்க விமன் பீங்க மதர் அண்ட் கிராண்ட் மதர் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஒரு 2.5 வயசு குழந்தை, ஏன்னா எங்கள் வீட்லேயும் 2.5 வயசு குழந்தைகள் இருக்குது. 2.5 வயசு குழந்தைய நீங்கள் ரேப் பண்ணி கொள்கிறவன் ஒரு திமுக காரனாக இருக்கான். நயன்தாராவை எங்கள் மினிஸ்டர் வேறு மாதிரி பேசிட்டாருன்னோன்னு நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்களே, உண்மைக்கு உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? அந்த 2.5 வயசு குழந்தைய ஒரு திமுக காரன் அப்படி பண்ணினா நீங்களாம் என்னத்தை செஞ்சு கழிச்சிங்க? இங்கே கவிஞர்கள், இங்கே இருக்கிற கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இடதுசாரி போராளிகள் எல்லாரும் டிஎம்கேவை கண்ண மூடிட்டு நம்புறீங்களே. உங்கள் வீட்டில் அந்த 2 வயசு குழந்தை எவனாவது இப்படி பண்ணியிருந்தானா நீ சும்மா விட்டுருப்பியா? உன்னை ஆன்மா சும்மா விட்டுருக்குமா உன்னை? அப்போ கண்ணை மூடி நம்ம என்ன எதுக்கு கண்ணை மூடி? நீங்கள் டிஎம்கேவோட வெறியனா கூட இருந்துக்கோ, பட் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது கூட நான் திமுக தான் சப்போர்ட் பண்ணுறேங்க. இது ஒரு பச்சை துரோகம், நமக்கு நாமளே இந்த அரசாங்கத்துக்காக செய்து கொள்கின்ற ஒரு பச்சை துரோகமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தேர்தல் ஒட்டி இது எல்லாம் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது அப்படின்றது மக்களோட தீர்ப்புல தான் தெரியும். ஓவரால் அந்த நிறைவு கேள்வி அதை வைக்கிறேன். இது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு முக்கியமான தேர்தலாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நீங்க இடையில சொல்லும் போதே நிறைய பேர் சொல்லும் போது எடப்பாடி அவர்கள் இத்தனை எலெக்ஷன்ல தோத்திருக்காரு, அவர் நிக்கலை, இது இன்னொருத்தவங்க போட்டதுனாலதான் இந்த பதவி கிடைச்சது, இந்த பொறுப்பாளர் பதவி கிடைச்சு இப்படி இங்க நிக்கிறாரு முதல்வர் அப்படின்ற அந்தஸ்துல. ஆனா அவர் தேர்தலை சந்திக்கல, ஓட் பேங்க் சந்திக்கல அப்படின்ற விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தல் அதிமுகவுக்கு எவ்வளவு முக்கியமானதா இருக்கு? நிறைய கட்சிகள்ல பிளவு ஏற்பட்டிருக்கு, ஆனா அதையும் தாண்டி அவர் ஒரு கூட்டணியை சேர்த்து ஒரு தேர்தலை சந்திக்கும் போது ஒருவேளை இது நழுவுனா என்னவாகும், இல்ல இது எவ்வளவு முக்கியமானதா அதிமுகவுக்கு இருக்கும் அப்படின்றது இதா இருக்கு. ஏன்னா டிஎம்கேல உள்ளவங்கள்ட்ட கேட்கும் போது எங்களுக்கு அதுல அவங்க மாற்றுக்கிறதே வைக்கல, 2.0ன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அதிமுகவுக்கு இது எவ்வளவு முக்கியமானதா இருக்கு? இல்லை, 21 தேர்தலே நாங்கள் அம்மா இல்லாமல் சந்தித்த தேர்தல் தான். அதிமுக அம்மா இல்லாமல் சந்தித்த முதல் தேர்தல். சரிங்களா, 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். 10 வருஷம் கண்டினியூஸாக ஆட்சி. அதில் கடைசி 2 வருஷம் கொரோனா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 வருஷம் சாலிடாக ஒர்க் பண்ண ஒரு ஆட்சி. 10 வருஷம் ஆட்சி அம்மா இல்லை. இப்போ எதிர்கட்சி அந்தஸ்தை கூட நாங்கள் இழந்திருக்கணுங்க. 2011 கேப்டன் அதிமுகவோட வந்தபோது கருணாநிதி, சாணக்கியர் என்னென்னமோ பட்டம் கொடுக்குறீர்கள். கேப்டன் கிட்ட எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டு சட்டமன்றத்துக்கே வராமல் வீட்டில் தான் இருந்தார் கருணாநிதி. சரிங்களா, ஆனால் அம்மாவும் இல்லை, கட்சி இரட்டை இலை எல்லாமே ஒவ்வொரு செகண்ட் அச்சுறுத்தலுக்குள்ளாகிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்தபோதும் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 75 சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கேவலமான தோல்வியை தருவல, ஒரு வெரி பிக் நம்பர்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி உட்காந்தோம். அம்மா
இல்லாத முதல் தேர்தலை சந்தித்த போது. இப்போ அம்மா இல்லாமல் சந்திக்கின்ற இரண்டாவது தேர்தல். சரிங்களா? இப்போ இந்த இரண்டாவது தேர்தலில் வந்து எங்கள் கட்சி மேலே இருந்த இந்த த்ரெட்ஸ், பயங்கள், எங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நான் தான் இந்த கட்சியை ஒன்றிணைக்க போகிறேன்னு சொன்ன அந்த ஈவில் ஃபேக்டர்ஸ் எல்லாம் போயிடுச்சு, ஒழிஞ்சிருச்சுங்க. ஈவில் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒழிஞ்சிருச்சுங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். அப்போது 2016 எங்களுக்கு அதுக்கு இல்லை. இப்போ நாங்கள் அந்த ஈவில் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒழிஞ்சதுனால நாங்கள் இப்போது ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். தென் இந்த ஆன்டி இன்குமென்சி அது வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது. இது எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு மினிமம் we will get around 135 to 150 minimum. I'm telling. தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு இருக்கு. இப்போ எங்கள்கிட்ட எந்த பெண் நிறுவனம்லாம் கிடையாது. நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு 100 பேர் தான் நாங்கள் வேலை வச்சது கிடையாது. பட் we are also doing surveys. நாங்களும் சர்வே பண்ணுறோம், மக்கள்கிட்ட போகிறோம், நிறைய கருத்து கணிப்புகளை எடுக்கிறோம். ஸோ அந்த விஷயங்கள் கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அது என்னமோ நேற்று எடுக்கிறது முந்தா நேற்று எடுக்கிறதுக்குல, அதை லாஸ்ட் 2-3 இயர்ஸ் வந்து சைலண்ட்டாக பண்ணிக்கிறோம். வேலை பார்க்குறவன் வந்து சத்தம் போட மாட்டான். நான் சொல்லியிருக்கேன்ல, வேலை போடுறவன் சத்தம் போட மாட்டான். நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு கிடைச்ச எங்கள் சர்வீஸ் வந்து நம்ம தான் அடுத்து அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஏன் தொண்டர்கள் வந்து இன்னமும் போய் ஃபீல்டில் வந்து உற்சாகமாக வேலை பார்க்குறான். இப்போ என்னோட விருகை பகுதி எடுத்துட்டிங்கன்னா, இப்போ எங்களோட மாவட்ட செயலாளர் தான் இங்கே வேட்பாளர். சரிங்களா? அவர் வேலை பார்த்துட்ருப்பார். இப்போ மணி எத்தனை? 6 மணி. நான் நீங்கள் அங்கே வேலை பார்த்துட்ருப்பார். சரிங்களா? அவரோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கவங்க அந்த 25லேருந்து 30க்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் தான். அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் எங்கேருந்து கிடைக்குது? எங்கள் பகுதிக்கு நாங்கள் இங்கே இந்த விருகம் பார்க்கறதுக்கு நாங்கள் ஒரு சர்வே எடுத்திருக்கோம். அது எங்களுக்கு இந்த தொகுதி எங்களுக்கு தான் இந்த தடவை அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்கு. நாங்கள் ஏதோ இந்த சர்வேனா அது வந்து ரொம்ப அன்சைன்டிஃபிக்காக ஒரு 100 பேர்த்திட்ட கேட்டுட்டு எல்லாருமே பாசிட்டிவாக எனக்கு சொல்லிட்டான், அதனால 90% நம்ம தாண்டா, அந்த மாதிரி ரொம்ப சயின்டிஃபிக்காக எடுக்கிற மெத்தட் எடுத்தோம். சரிங்களா? அப்போ இந்த சர்வேஸ் மற்ற விஷயங்கள் இது எல்லாமே நாங்கள் களத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். 2வது மக்களிடையே இருக்கின்ற எதிர்ப்புணர்வு. 3வது திமுக வந்து அடுத்தடுத்து அது ஸ்டாலினோட ஆட்சி அடுத்தடுத்து அமையும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது துர்காமாவுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த 12 கட்டம், ஜோதிடம், ஜாதகம் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க 2021 கோயில் குளங்களுக்கு அலைஞ்ச மாதிரி இப்போ 26 அலையில பார்த்தீங்களா? அதுவே ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷன். அவங்களுக்கு அப்போ வந்து இது உட்காந்தே ஆகணுங்கிற ஒரு நெசசிட்டி இருந்தது. இப்போ வந்து அவங்க வந்து இந்த ஜாதகமெல்லாம் ரொம்ப நம்புறவங்களா, அவங்களுக்கு இந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இல்லைன்னு சொன்ன விஷயத்துக்கு நம்ம ஏன் இவ்வளோ தூரம் அலையணுங்கிறத நான் அது ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷனாக நான் பார்க்குறேன். பர்சனலி நாச்சியார் சுகந்திங்கிற ஒரு இண்டிவிஜுவல் அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷனாக அதை நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். இதை நான் வந்து சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி இது நான் ஸ்ட்ராங்காக இருக்கோன்னு சொல்லலாம். எங்களுக்கு களம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எல்லா இடங்கள்லையும். எஸ்பெஷலி வி ஆர் கெட்டிங் சப்போர்ட் ஃப்ரம் ஃபார்மர்ஸ். விவசாயிகளுக்கு கிட்ட எங்ககிட்ட பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தது, குடிமராமத்து பணிகள் செய்தது, இதெல்லாமே எங்களுக்கு. தென் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியோட ஓட்டு 2016 கிடச்சிது. கொரோனாவில் ஆல் பாஸ் போட்டு விட்டோமா, அது ஒவ்வொரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். சரிங்களா? இன்றைக்கி அவன் எல்லாமே போன தடவை கூட அவன் வேறு யாரும் கூட போட்டிருக்கலாம். இந்த தடவை வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்கிறது தான் மார்ஜினலைஸ்டு விளிம்பு நிலை மனிதர்களுக்கு இது எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படிங்கிறத அவன் உணர்த்தான். சரிங்களா? அப்போ அந்த ஒவ்வொரு செக்டாரையும் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது அவங்க எல்லாருமே they terribly want ADMK. அந்த ஒரு சிச்சுவேஷன். நீங்கள் சொல்கிறீங்களே இன்கேஸ் நடக்காட்டா என்ன பண்ணும் அப்படின்றது, இன்கேஸ் நடக்காட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை, அதை ஒரு நெகட்டிவிட்டி இல்லாத யோசிக்கிறதே பயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் யோசிக்கலை. ஏன் அப்படின்னீங்கன்னா, நடக்காட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வேலை செய்ய போயிட்டோம். டிஎம்கே இன்ன வரைக்கும் அவங்க வந்து மாநாடு நடத்துகிறாங்க, பெண்கள் மாநாடு நடத்துகிறாங்க, இளைஞர்கள் மாநாடு நடத்துகிறாங்க. மக்கள்கிட்ட போய் யாரும் பேசவே இல்லை இன்ன வரைக்கும். சரியா? எங்களுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம இந்த தடவை விடவே கூடாதுங்கிற வெறி தலைமைக்கு இருக்குது, கடைநிலை தொண்டனுக்கும்.
சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தருமே ஃபீல்ட்ல தீயா வேலை செய்யுதுன்றாங்களா? லிட்ரலா தீயா வேலை செய்றோம். லிட்ரலா தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, மகளிர்னா அவங்க வந்து திண்ணை பிரச்சாரம் கடந்த 6 மாசமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும். எங்களை டிஎம்கே கவர்மெண்ட் வந்து நாங்க போகப்படாமலாம் தடுக்குது. ஈவன் தான் நாங்க போறோம். வீட்டுக்கு போயிருக்கோம். அப்போ இப்போ என்னோட இந்த ஏரியாலே எடுத்துட்டாலும் நாங்க ஒவ்வொரு வீடா வந்து ஆக்சஸ் பண்ணிட்டோம். எங்களோட 3 கட்ட வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா? அது அத்தனையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டோம். அப்ப எங்க நாங்க வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த பயம் இருக்கு இல்லையா? அந்த பயம் தான் நம்மளை வந்து ஆக்டிவா ஓட வைக்கும். பயம் 2 விஷயத்த பண்ணும். ஒண்ணு பயந்து வீட்ல சைக்கோவா படுக்க வச்சிரும். இல்ல ஆக்டிவா ஓடுன்னு ஓட வைக்கும். we are literally running now. சரியா? அப்போ ஓடுற எங்களுக்கு வந்து நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பயத்துல இருந்து தான் எங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் ரொம்ப அது கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அது சம்டைம்ஸ் அதை வந்து கொஞ்சம் அரகண்ட்டாக கூட தரலாம், கொஞ்சம் ஆணவமாக கூட தரலாம். தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் களத்தில் செய்ய ஆரம்பித்து 9 மாதங்களுக்கு மேலாகி விட்டது. திமுக இன்னும் களத்துக்கு போகவே இல்லை. அப்படிங்கிற இடத்துல அதிமுக மிக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். அவ்வளோதான். ஓகே மேம். கண்டிப்பா நிறைய வேலைகள் செஞ்சிருக்கீங்க அப்படின்றது வெளியில சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது தொடர்ச்சியா போன வருஷத்துல இருந்து சொல்லணும்னு இல்லை. அட்லீஸ்ட் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் இவ்வளவு வேலைகள் பார்த்துருக்கிறது தான் ரிசல்ட்டுக்கான வேலையா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறது ரொம்ப இதா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் எப்படி வருது அப்படின்றது. உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப